அதனால் கர்த்தர் ஒரு பெரிய ஞானி இல்லாட்டி எப்பவுமே தர்மசாஸ்திரி வச்சனத்தையே எப்போ வாசித்து கொண்டு இருக்கிறார். எல்லாத்துக்கு போதை பண்ணுற ஒரு பரிசேயன் அவர்கிட்ட வரும்போது அவர் சொல்கிறாரா, ஒரு மனிதன் புதுசாக பிறந்தாதான் என்ன ஆக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஜாத்தனேலும் ஆவினாலும் என்ன பண்ணணும், பிறந்தாதான் எங்கே போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னார். அர்த்தம் புரிஞ்சுங்களா? அது யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஞானாக இருந்தாலும் சரி, என்ன வேணும், திரும்பி பிறக்கணும். அது யார் மூலயமா, கர்த்தர் மூலயமா பிறக்கணும். இது மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்படி கர்த்தர் மூலியம் பிறந்தவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க. இங்கே அர்த்தம் பண்ணிச்சாமா, கர்த்தர் மூலியம் பிறந்தவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் குரூப் இருக்குது. நாங்களும் நாங்களும் கர்த்தரோட பிள்ளைங்க சொன்னாலும் இப்படி இன்னைக்கு அநேகமான என்ன இருக்குது, குரூப்பு கூட்டங்கள் இருக்குது. எல்லாரும் என்ன, நாங்கள் யார் கர்த்தரோட பிள்ளைங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் தான் அப்படி சொல்லிக்கிற குரூப் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வேணா எல்லாரும் இப்போ சொன்ன அனுபவத்தில் வந்தவங்க கிடையாது. புரியுதா? எல்லாம் கூட கர்த்தரை பார்த்து அவர் நோக்கி பார்த்து, ஐயோ நான் பாவி, எனக்காக அந்த இயேசுநாதர் பரலோகத்து இந்த உலகத்துக்கு வந்தார், எம்பட பாவத்துக்காக அவர் எம்பட பாவம் அவர் மேலே போட்டுக்கிட்டாரு, எம்பட நான் மரணமாக வேண்டிய இடத்துல அவர் என்ன பண்ணார், சிலுவையில் மரணமாக நான் அந்த இடத்துல அந்த அடித்திங்கணும் எனக்கு பதிலாக அவர் என்ன பண்ணார், அந்த கல்வாரிசியில் வேதனைப்பட்டு மறைத்தார், எனக்காக அவர் என்ப சமாதாக்கப்பட்டு திரும்பி உயிர் தெளிந்தாருங்கிற எண்ணம் வராமல் எத்தனையோ பேர் இன்னைக்கு யாருக்கு இருக்கிறாங்க தெரியுமா, ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு என்ன இருக்கிறாங்க, நானும் கர்த்தரோட பிள்ளைங்க அப்படிங்கிற எண்ணத்தோட என்ன பண்ணுறாங்க, பிரமையில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூட கர்த்தரோட பிள்ளைங்க ஆக முடியாது. எந்தக்குன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் குரூப் கூட்டர் நான் சொல்கிறேன், அந்த இங்கே கொஞ்சம் என்ன இது கூட்டத்தையும் நாம் பார்க்குறோம். வாசிங்க 13வது வசனம், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம். ஆமா, 1வது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 1வது 13வது வசனம். இங்க பாருங்க, இங்க கொஞ்சம் பேர்த்திய பத்தி இங்க எழுதியிருக்குது. அவங்கள் ரத்தத்தை மூலியமாக வந்தவங்க இல்லை. நம்பர் 1. செகண்ட், மாம்ச சித்தத்தினால் வந்தவங்க இல்லை. புருஷனுடைய சித்த பிரகாரம் வந்தவங்க இல்லை. இங்க 3 குரூப் காட்டுற, இவங்க கிடையாதுன்னு சொல்றாரு. புரிஞ்சாமா? இங்க 3 பேர்த்தையும் ரெமென்ஷன் பண்றாரு கர்த்தர். வசனத்தில் என்ன பண்றாரு, 3 விஷயம், 3 பேர்த்திய. 4வது குரூப் யாரு, தேவன் மூலமா பிறந்தவங்க. இந்த 3 குரூப் யாரு, இதே எந்த இதே நான் கடவுள் பிள்ளைங்க சொல்லிக்கிற குரூப்ல இவங்க எல்லாம் இன்னும் 3 பேர் குரூப் இருக்கிறாங்க. 1 என்னமாமா, ரத்தத்தை மூலமா பிறந்தவங்க, இல்லை ரத்தம் மூலயமா வந்தவங்க. யார் இவங்க ரத்தம் மூலயமா வந்தவங்கனாக்கா, ஒருத்தரைத்து இயேசு கிறிஸ்து தேவன் மூலியம் பிறந்தவங்க. அது ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ நாம் எல்லாம் யாரு, தேவன் மூலியம் வந்தவங்களா, எப்படி வந்தவங்க, தேவன் மூலம் வந்திருக்கிறீங்களா? ஓகே, நல்லது. இப்போ 2வது குரூப் இருக்குது. 1 யார் அது, ரத்தத்தை மூலயமா வந்தவங்க. யார் இவங்க, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கிறிஸ்து உலகத்தில் எங்கள் தாய் தகப்பன் கிறிஸ்டியன், காபட் நாங்கள் யார், இல்லை எங்கள் தாய் தகப்பன் தேவனோட பிள்ளைங்க, இல்லை எங்கள் பரம்பரையாக யார், தேவனோட பிள்ளைங்க கிறிஸ்டியன்ஸ். காபட் நாங்கள் கூட யார், கடவுள் பிள்ளைங்க. அப்படி சொல்லிக்கிற குரூப் இருக்குது இப்போ இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் யார், எங்கள் தரத்தில் யார், தரமா எங்கள் தாத்தா மொத்தம் என்ன சொன்னோம், எங்களது 6 தரங்க எங்கள் தாத்தம் பாட்டுங்க யார், பாஸ்டருங்க அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. தலைமுறையம்மா. அப்படி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கூட அதனால தான் நாங்கள் யார், கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் கடவுளோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிக்கிற குரூப் ஒன்று இருக்குது. புரியுது நான் சொல்கிறது? நம்பர் 2. 3வது
இன்னொன்று என்ன சொல்ல நெக்ஸ்ட்டு மாம்ச చిత్తத்தினால். இது அந்த குரூப்பு ఫ్లెష్లీ అంటే తెలుగులో இருக்குது శరీరం మూలంగా జన్మించిన వారు. யார் அவங்க? இது யாருன்னா இன்னைக்கு நாளைக்கு எத்தனோ பேர் என்ன பண்ணாங்க, அந்நிய ஜனரு அந்நில இருந்து கிறிஸ்டியன்ஸுக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கா? யாரையும் முடிச்சுக்கிறாங்க? அதனால சர்ச்சுக்கு போகிறேன். அது யாரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நான் யார் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் காபட்டி நான் என்ன பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன். அது ஒரு குரூப் இருக்குது. இவங்களை யார்? சரீர சம்பந்தம் ஆக்கர்ஷப்பட்டவங்க. கொஞ்சம் லவ் மேரேஜ் மூலியமாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பேர் என்ன தாய் தவணை பார்த்து கிறிஸ்டியன்ஸ் மூச்சுவங்களா இருக்கலாம். ஏன்னா எத்தனை பேர் பாருங்கள், கிறிஸ்டியன் கூட்டம் கொடுக்குறாங்க, அந்நீரி கொடுக்குறாங்க, அந்நீரி மூச்சுக்கிறாங்க. அது அவங்க கூட என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. இல்லை கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் கொடுத்தவங்க கூட இருக்கிறாங்க இல்லையா? இவங்கெல்லாம் யார்? சரீர சம்பந்தம் ஆக்கர்ஷிக்கப்பட்டவங்க. இது ஒரு குரூப் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. எதில்? இந்த இந்த கடவுள் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிற குரூப். நாங்கள் கடவுள் பிள்ளைங்க. அர்த்தம் முடிஞ்சு நான் சொல்றது. நாலாவது குரூப் யாரு? மனுஷுடைய தெலுங்குல இருக்குன்னா மனுஷுல மனுஷேச்சல வலனா. இவங்க யாருன்னா இயேசு கிறிஸ்து நம்பி சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து நம்பிக்கிட்டாக்க எங்களுக்கு என்ன ஆகும்? பணம் கிடைக்கி, உத்தியோகம் கிடைக்கி, காலையில் சீட்டு கிடைக்கி, இல்லாட்டி ஏதோ ஆசீர்வாதம் கிடைக்கி, இப்போ எல்லாம் ரகரகமாக இன்றைக்கி நம்ம பேர் சுவிசேஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் நம்பிக்கைங்க உங்கள் கஷ்டங்கள் போயிடு, கஷ்டம் நம்பிக்கிட்டாக்க நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், கர்த்தர் நம்பிக்கைங்க அதுக்கு பண்ணுறோம், இது பண்ணுறான்னு என்ன பண்ணுறாங்க, இத்தனை நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இயேசுக்கு நம்பிக்கிறாங்க. இது நம்ம பேரைய இன்றைக்கி நார்த் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, நம்ம பேர்த்தைய மிரட்டி திரும்பி என்ன பண்ணுறாங்க, மறுபடி இந்துவாக ஆக்கிட்டு வராங்க. இவங்கள யார்? ஏதோ காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஏதோ காசுக்கு என்ன பண்ணுங்க நம்பினவங்க. இவங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா, கருத்தரோட வச்சனங்கிற பீஜம் என்ன பண்ணல விட்டு அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க திரும்பி இன்றைக்கி அவங்ககிட்ட போய் குச்சி எடுத்துக்கிட்டு நீ ராமான்னு சொல்ல சொன்னால் ராம் சொல்லுவான், ஏசுன்னு சொல்ல சொன்னாலும் சொல்லுவான். காரணம் என்ன, அவங்கள யாரும் இல்லை, கர்த்தர் இல்லை. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு தடி வச்சுக்கிட்டு நீ ஏசுனா அதை விட்டாடிச்சிடு, நான் சொல்கிற மாதிரி சொல்லுன்னு சொன்னால் நீ சொல்லுவியா? சொல்லுவியா? உன்னை சாவடிச்சிடும் சொல்லுவாங்க, சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். எதனால? இது எப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பட்ட உண்மையான தேவன பிள்ளைங்களோட நிதன தெரியுமா? இப்போ எங்கள் தகப்பு பேர் பொன்னுசாமி நினச்சிங்க. யாராச்சும் வந்து எனக்கு எத்தனை அடித்தாலும் ஜெயிலில் போட்டாலும் என்ன பண்ணாலும் பொன்னுசாமி கிடையாதுடா, உங்கள் அப்பா பொன்னுசாமி கிடையாது, உங்கள் அப்பன் பேர் ராமசாமின்னு சொல்ல சொன்னால் நான் சொல்லுவேனா? சொல்லுவேனா? செத்தால் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். யாராவது உண்மையா இயேசு கிறிஸ்து மூலியமா ஜனித்தாங்களோ பிறந்தாங்களோ அவங்க உயிர் வேணாலும் கொடுத்துருவாங்க. தப்பா வேற ஒருத்தர் பேர் அவங்க வாய்க்குள்ள இருந்து வராது. அதே மாதிரி இன்னைக்கு யூபியில் எத்தனோ பேர் தெரிஞ்சு போய் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. நம்ம சபையில் இருக்கிறவங்களும் கூட ஜெயிலுக்கு போகிறவங்களும் இஷ்டப்பட்டாங்க. தப்பா கர்த்தரையா விடுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உண்மையா அவங்க கர்த்தர் மூலம் யார் இருக்கிறாங்க, பிறந்துவீங்க. ஹல்லேலூயா. அதில் அவங்க கர்த்தருக்காக என்ன பண்ணுவாங்க, பயத்தோட பக்தியோட பரிசுத்தமான வாழ்க்கைங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்வாங்க.
கர்த்தர் சொன்ன வச்சன பிரகாரம் வாழ்வாங்க தப்பா அவங்க இஷ்ட பிரகாரம் என்ன பண்ண மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. புரியுதா? அவங்களுக்கு இருக்கிற என்ன இருக்கிற வித்தியாசம் அதுதான். அதனால தான் நம்ம அவங்களே பார்த்து இன்னொருத்தர் பார்த்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படக்கூடாது. அவங்களே பார்த்து நாம் வேற ஆலோசனை பண்ணுறதுக்கு மனசு கொடுக்கூடாது. எதுனாலனா நான் யார், கர்த்தரியா நான் அறிஞ்சிருக்கிறேன், அவரோட பிள்ளை நான். அவரோட விதை வச்சனம்ங்கிறது ஒரு விதை நம்ம எனக்குள்ள இருக்குது. அதனால வச்சனம் சொல்லுது, அவரு மூலியமே யாரைத்து பிறந்தாங்களோ அவங்க பாவம் செய்ய மாட்டாங்களாம், செய்ய முடியாதாமா. இப்போ ஜெயிலுக்கு போகிறதா இஷ்டப்பட்டா தப்பா, ஐயா எனக்கு கர்த்தர் வேண்டாம், ஏசுநாதர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்கிறேன், எங்கே கும்பிட சொன்ன கும்பிட்றேன், உங்கள் பின்னாலே வந்துடுறேன்னு மாத்திரம் சொல்ல மாட்டேன். அது இல்லாத என்ன பண்ணுறா, சரி இப்போ நீ என்ன சொன்னால் செய்கிறோம், எங்களுக்கு என்ன வேணும் வேணும் பண்ணுங்க, அவங்க பின்னால் போயிடுறாங்க. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால்தான் இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் அநேக ரகமான கர்த்தர் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறவங்க இருக்கிறாங்க தப்பா. உண்மையான கர்த்தர் பிள்ளைங்கன்னு பேர் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் யார், அப்ரஹாம். தெரியுமா தெரியாது அப்ரஹாம்? அப்ரஹாமுக்கு எத்தனை பேர் பிள்ளைங்க, அப்ரஹாமுக்கு எத்தனை பேர் பிள்ளைங்க? அப்ரஹாமுக்கு எத்தனை பேர் பிள்ளைங்க? இஸ்மாயேல், என்ன இசாக்கு, கேத்துரா சந்ததி 6 பேர், மொத்தம் 8 பேர் அப்ரஹாம் சந்ததி. எத்தனை பேர் கேத்துராக்கு? 6 பேர் தானே கேத்துராக்கு. மொத்தம் அப்ரஹாம் சந்ததி யாரு? இப்போ யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, இப்போ இஸ்மாயில் கேட்டா உங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லுவாங்க, நான் யார், அப்ரஹாம் பையன் தான் சொல்லுவார். இசாக்கி கேட்டா நானும் அப்ரஹாம் பையன் தான் சொல்லுவார். கேத்துரா சந்ததி கேட்டா நானும் யாரு வேணா. எல்லாரும் வாரசரானாங்களா? வாரசர் எத்தனை பேர் ஆனாங்க? அப்ரஹாமுக்கு வாரசர் யார் ஆனா? எத்தனை பேர் ஆனாங்க? ஒருத்தந்தான். ஏன் ஒருத்தந்தான் பண்ணாரு? இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கணும்னு நினச்சிக்கா, நான் ஒருத்தருக்கு தான் வாரசத்தம் கொடுப்போமா? ஏன் காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இசாக்கு ஒருத்தனையே மாத்திரம் வாரசராக பண்ணா, மிகத்தா பேர் அப்சரா எத்தனை பேர் என்ன? 8 பேர், 9 பேர் மணிக்கு 9 தானே, 8 + 1 9 பேர். சரி 6 + 1 7 பேர் மன்னிக்கணும். அதெல்லாம் கேத்துரா பேருக்கு 6 பேர், இஸ்மாயில் 7 பேர், இசா கூட 7 பேர். 7 பேர் விட்டடிச்சுட்டு இசாக்கு ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணாரு, வாரசா இருக்கிறாரு. வாரசனானு ஏன் கணக்கு என்ன, பிரபாவம் என்ன? இன்னைக்கு கூட நான் தேவனோட பிள்ளைங்க சொல்லிக்கிறேன். இந்த கிறிஸ்துவ உலகத்தில் கூட இத்தனை பேர் இருந்தாங்க கூட இதில் ஒருத்தர் வாரசராக இருக்க போகிறோம். ஏன் காரணம் என்ன நாக்க, அவங்க பிறப்பில் வித்தியாசம் இருக்கிறது. எது இருக்குது வித்தியாசம்? அவங்களோட பிறப்பில் வித்தியாசம் இருக்கிறது. அப்படின்னா அவங்க விசுவாசத்தில், நம்ம இந்த காலத்தில் பார்த்தா அவங்க விசுவாசத்தில், மன திரும்புறதில், ஞானஸ்தானத்தில் எல்லாம் இருக்குது வித்தியாசம் இருக்கிறது. அப்போ அப்ரஹாமியோட பிள்ளைங்களோட பிறப்பில் என்ன இருக்குது? வித்தியாசம் இருந்த மாதிரி
இன்னைக்கு கூட எத்தனோ சபைகள் இருந்தாலும் எத்தனோ டினாமினேஷன் இருந்தாலும் எல்லாரும் கூட நான் கர்த்தரோட பிள்ளைங்க சொல்லிக்கிட்டாங்க கூட அவங்க விசுவாசத்தில் அவங்க மன திரும்புறதுல அவங்க ஞானஸ்தானத்தில் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. அநேகரையோட மன திரும்புறதாக இருந்தாலும் சரி, விசுவாசமாக இருந்தாலும் சரி, மன திரும்புறதாக இருந்தாலும் சரி, ஞானஸ்தானமாக இருந்தாலும் சரி, பரிசுத்தாத்பத்தியாக இருந்தாலும் சரி, என்ன இருக்குது? வித்தியாசமான அனுபவங்கள் இருக்குது. வாக்கியத்துக்கு வசனத்துக்கு விரோதமான என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. வாக்குக்கு விரோதமான மன திரும்பல் இருக்குது. அதே மாதிரி வாக்கு விரோதமான வாழ்க்கை இருக்கிறது. அது அநேகர் என்ன சொல்கிறது? இந்த வசனத்தை நம்ம பேர் என்ன பண்ணுறதில்ல, ஃபாலோ பண்ணுறதில்ல, பின்பற்றுறதில்ல. புரியுதா? அதனால தான் நாம் உண்மையாக கர்த்தரோட பிள்ளைங்களாக இருந்தால் நாம் என்ன பண்ணணும்? கர்த்தரோட வசனம் சொன்னபடி நாம் என்ன பண்ணணும்? பின்பற்ற வேண்டிய அவசரம் இருக்கிறது.